சார் வணக்கம். நான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்கு ஒரு கிராமம் என்னுடைய கிராமம் சிக்கல் கடலாடி ஒன்றியத்தில் பூலாங்குளம்ங்கிற ஒரு கிராமம். நான் சென்னைக்கு யதார்த்தமாக வந்தேன். அதாவது என் பேர் சதீஷ்குமார். அதாவது இன்றைக்கி இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் பல மொழிகள் பேசுகிற, பல மதங்களை பின்பற்றுகின்ற, பல தரப்பட்ட மக்கள்கள் வாழுகிற ஒரு சமத்துவ நாடாகத்தான் நாங்கள் இங்கேருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அண்ணன் தம்பிகளாக. அதாவது அக்பர் வீட்டு கேக்கும் சதீஷ் வீட்டு பொங்கலும் இன்றைக்கி பரிமாறிக்கிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருமொழிக்கு, அதாவது மும்மொழி கொள்கைன்னு கொண்டு வரீங்க. முன்மொழி கொள்கை என்னன்னு தெரியல. என்னுடைய பொண்ணு லா காலேஜை படிச்சுக்கிருக்கு கோயம்புத்தூரில். ஆனால் தமிழில் தான் நான் தமிழில் தான் படிக்க சொன்னேன். தமிழ் மீடியம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மீடியத்தில் படிக்க சொன்னேன். இந்த தமிழ் மீடியங்கிறது எங்களுடைய தாய்மொழி. அதாவது தன்னுடைய தாயிட்ட வளர்ந்த பாலை குடித்து வளர்ந்து எங்களுடைய தாய்மொழியை ஒரு காலம் மறக்க முடியாது. இந்த மும்மொழி கொள்கையை நீங்கள் கொண்டு வரையில் இந்த மும்மொழிங்கிறது மூணாவது மொழி என்னது அப்படிங்கிறது எங்களுக்கு வேற போல. ஒன்று தமிழ், அதுக்கடுத்து இங்கிலீஷ். இந்த மும்மொழிங்கிறது யார்? இந்த மும்மொழிங்கிறத நீங்கள் மத்திய அரசு சொல்கிறீங்க, இந்தின்னு சொல்ல மாட்டீங்க. ஆனால் மறைமுகமாக சமஸ்கிருதத்தை சொல்கிறீங்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. இது ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டில் எடுபடாது. இந்த மும்மொழி கொள்கை எங்களுடைய கலாச்சாரத்தையும், எங்களுடைய பண்பாட்டையும், எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அழிக்கக்கூடிய இந்த மும்மொழி கொள்கையை ஒரு காலத்திலையும் இந்த சாமானிய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டான்.